हरि गोविंद हरि गोपाल हरिनारायण गोविंद तिरुमलेवास दीनदयाळ वेंकटनाथ गोविंद आदिकेशव आत्मस्वरूप आनंद वाळ्वे गोविंद आबद्बांधव अनाथ रक्षक अखिल दार गोविंद मामलेवास मोगिनी रूप मुरಳಿ मनोहर गोविंद मथुरानाथ मुकुंद माधव मधुसूदनने गोविंद पद्मनाभने परमदयाळ परिमಳ रूप गोविंद पासांकुशने पार्कडल्वास परंपरुनाथ गोविंद श्रीनिवास श्री वेंकटेश श्री वैकुंठ गोविंद श्रीधर श्रीकर श्री दामोदर श्रीरंगनाथ गोविंद श्रीरंगनाथ गोविंद श्रीरंगनाथ गोविंद जय श्री कृष्ण जय श्री कृष्ण சொல்லுவா சார். சொல்லுங்கம்மா. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயௌ व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब द्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. हरि ओम. जय श्री कृष्ण. ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னாடுமா. 8 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் 3வது அத்தியாயத்துல. ஸோ இன்னிலேருந்து 2 ஸ்லோகங்கள் எது ரொம்ப அழகான ஸ்லோகங்களோ அதை முதல்ல சொல்லிட்டு பாக்கி ஸ்லோகங்களை சொல்றதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 3வது அத்தியாயத்துல 14வது 27வது ஸ்லோகங்களும் எனக்கு ரொம்ப பிரியமான ஸ்லோகங்கள். அதை சொல்லிட்டு இன்னியோட அந்த 8 ஸ்லோகங்களையும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்கள் 9, 10, 11 3 ஸ்லோகங்கள் எடுக்கலாம். अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृतेः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ताहमिति मन्यते. ஸ்லோகங்கள் இதே டெய்லி சொல்லுவோம். ஆத்தரடி காலேந்து ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद् भगवद्गीता अथ तृतीयोऽध्यायः. अर्जुन उवाच ज्ञायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. श्रीभगवानुवाच लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन सांख्यानां कर्मयोगेन योगिनां न कर्मणामनारम्भान् नैष्कर्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति न हि कश्चित् क्षणमपि जातु तिष्ठत्य कर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्वप्रकृतिजैर्गुणैः कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते यस्त्विन्द्रियाणि मनसा नियम्यारभतेऽर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगमसक्तः स विशिष्यते नियतं कुरु कर्म त्वं कर्म ज्यायो ह्यकर्मणः
शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः. 8 श्लोकங்கள் முடிச்சோம். 9வது ஸ்லோகத்துக்கு போலாம். यज्ञार्थात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्म बन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गः समाचर. यज्ञ अर्थात् யாகத்துக்காக கர்மணः கர்மங்கள் அந்யத்ர தவிர லோகः பூலோகம் லோகம் அயம் இந்த கர்மபந்தனः கர்மங்களுடன் பிணைப்பு ததர்த்தம் அதற்காக கர்ம கர்மங்கள் கௌந்தேய அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற முக்த சங்கஹ பிணைப்பில்லாமல் சமாச்சர செயற்படுத்து. யாகத்திற்காக செய்யும் கர்மங்களை தவிர மற்ற கர்மங்களுடன் இந்த உலகம் பிணைத்திருக்கும். அதற்காக பிணைப்பில்லாமல் கர்மங்களை செயற்படுத்து என்பதான் சொல்ல. ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். யஜ்ஞார்த்தாத் கர்ம யஜ்ஞா ஜாயிண்டா இருக்கனால ஏமேல் ஆகாத் கொடுத்து யஜ்ஞார்த்தா ரஃபார் கொடுத்து ஹாத் கர்ம ஹாக் அப்புறம் இத்க வருதுன்னா ஹா மேல ஆகாத் கொடுத்து ஹாத் கர்மணோன்யத்ர கர்மணோன்யத்ர நோன்யத்ர நோ மேல ஆகாத் ய மேல ஆகாத் கொடுத்து யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ. லோகோ ரெண்டுமே நடுவில் எடுத்து யங் கர்ம ரஃபார் கொடுத்து பந்த பந்த இல்ல பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய ததர்த்தம் இல்ல அந்த த அப்புறம் ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த முக்த மேல் ஆகாத் கொடுத்து சங்க ச மேல் ஆகாத் கொடுத்து முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர யஜ்ஞ யாகங்கள். பகவத்கீதையில யாகங்கள்ங்கிறது அக்னி போட்டு யாகம் பண்றது மட்டும் இல்ல. எதெல்லாம் நம்ம துறக்கிறோமோ எதெல்லாம் நம்ம தானமா கொடுக்கிறோமோ எதெல்லாம் தப்பமா பண்றோமோ உபவாசம் பண்றோமோ யாத்திரையில போறோமோ இல்லைன்னா நம்ம பண்ற எந்த கர்மங்களும் கர்த்தவியமா பண்ற எல்லா கர்மங்களுமே இங்க யஜ்ஞம் தான். பிசினஸ் பண்றோமா படிப்பு சொல்லி கொடுக்குறோமா வேலைக்கு போறோமா எல்லாமே தர்ம பிரகாரம் எதெல்லாம் பண்றோமோ எல்லாமே யாகங்கள் தான். அந்த யாகங்கள் தவிர எத்திர இருக்கிற எந்த மாதிரி கர்மங்கள் பண்ணாலும் அந்த கர்மங்களுக்கு லோகத்தோட ஒரு பிணைப்பு வந்துடும். ஆனா நம்ம கர்மங்களே பண்ணிட்டு இருந்தோம்னா கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கத யார் முக்தஸ்ய சங்க முக்தஸ்ய ஒரு பிணைப்பில்லாமல் முக்தி அடைந்தவர்கள் ஞானாவஸ்தித சேதசா ஞானத்தில் மூழ்கி சேதசா அறிவுடையவர் யஜ்ஞாயா யாகத்துக்காக ஆச்சரத செய்வார் சமக்ரம் பிரவிலீயத்தை முழுதாக கரைந்துவிடும். எல்லா கர்மங்களும் கரைஞ்சுவிடும். எப்பன்னா நம்ம யாகத்துக்காக கர்மங்கள் செய்தோம்னா யாகத்துக்கான ஒரு கர்த்தவியத்துக்காக தர்மத்துக்காக இன்னொருத்தருக்காக தனக்கு இல்லாம தன்னோட ஒரு பிணைப்பு இல்லாம லோகத்தோட ஒரு பிணைப்பு இல்லாம வெளியில இருக்கிற இந்திரியங்கள்னால வர நமக்கு பொருள்கள் அந்த பொருள்களோட ஒரு பிணைப்பு இல்லாமல் நம்ம எந்தெல்லாம் காரியம் செய்கிறோமோ அதெல்லாம் பண்ணா எல்லா கர்மமும் கழிந்து விடும். பிரவிலீயத்தே அப்படின்னு பகவான் 4வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார்.
சோ யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, யஜ்ஞத்துக்காக பண்ற கர்மங்களை விட்டு பாக்கி எல்லா கர்மங்களும் தன்னோட ஒரு சுகானுபவத்துக்காக நமக்கு செல்லம் செழிப்பு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவுக்காக எதெல்லாம் பண்றோமோ அது இந்த லோகத்துக்காக பண்ணுது. இந்த லோகத்தினால வருது, பிரகிருத்தினால வருது. அந்த இந்திரியங்கள் நம்ம அந்த பிரகிருத்தில எதெல்லாம் பார்க்கிறோமோ அதை பார்த்துட்டு வருது. அதை பார்த்ததுனால அந்த பிணைப்பு வருது. அந்த பிணைப்புனால நம்ம கர்மங்கள் கிடையாது. ஆனா யஜ்ஞமா நினைச்சுட்டு, ஒரு யாகமா நினைச்சுட்டு, ஒரு கர்த்தவியமா நினைச்சுட்டு, இன்னொருத்தருக்காக பண்றோங்கிற மாதிரி தானமா நினைச்சுட்டு அது பண்ணா நம்மளோட எல்லா கர்மங்களும் கழிஞ்சு விடும். ஆனா தமக்காக பண்றது கர்ம பந்தனா. இதெல்லாம் நம்ம எனக்கு எது நமக்காக பண்றோமோ கர்ம பந்தம். அந்த கர்மங்களோட நமக்கு பந்தங்கள் தான் வரும். நமக்காக பண்றோம், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் அப்படின்னா அந்த இந்த நமக்கு பண்ற கர்மங்கள்லாம் ஒரு பந்தங்களோட வந்துடும், பிணைப்பு வந்துடும். எதோடனா லோகே, இந்த லோகத்திலேருந்து வர சுகானுபவங்களோட நமக்கு பண்ற கர்மங்கள் அந்த கர்ம பந்தங்கள் ஆயிடும். ஆனா யஜ்ஞத்துக்காக எதை பண்றோமோ அதுல வராது. ரொம்ப அழகான ஒரு கதை ரகுவோட, ரகுவம்சத்தோட ரகு இருக்கல, அவர் விஸ்வஜித யஜ்ஞம் பண்ணார். ரகுவம்சத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சா விஸ்வஜிதம் ஆஜஹரே யஜ்ஞாம் சர்வஸ்வ தட்சிணா ஆதானம் ஹி விசர்காய சதாம் வரிமுச்சம் இவ. அவர் விஸ்வஜித யஜ்ஞம் பண்றார். அவருக்கு என்ன மனசுல தோன்றதுன்னா, எப்படி இந்த மேகங்கள்லாம் பூமியிலேருந்து வர தண்ணிய எடுத்துண்டு தனக்காக எடுத்துக்கிறது இல்லை. இந்த மேகம் தனக்காக அந்த தண்ணி எடுத்துட்டு தன்னோட பிளஷருக்காக எடுத்துக்கல. தனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறதுக்காக அந்த மேகங்கள் பூமியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அந்த தண்ணி எடுத்துக்கிறதுனா, மழையா லோகத்துக்கு திருப்பி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இச்சையோட தான் அது மேகங்கள் பூமியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் ராஜா பிரஜாட்டேந்து இந்த டாக்ஸ் வசூலிக்கிறான். அது வசூலிச்சுட்டு திருப்பி அந்த எதுக்கு வசிக்கிறான்னு நமக்கு இல்ல, தனக்கு எடுத்துக்கிறது இல்ல, தனக்காக எடுத்துக்கிறதுக்கு இல்ல. இந்த காலத்தோட ராஜாக்களை பத்தி பேசல, அந்த காலத்துல ரகுவை பத்தி சொல்றாரு. அவர் மனசுல வருது. அவர் மனசுல என்ன வருதுன்னா, நான் இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கிற பணம் எல்லார்ட்டையும் நம்ம வாங்குற டாக்ஸ் பணங்கள்லாம் அவளுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வஜித யஜ்ஞம் பண்ணிட்டு, எல்லாத்துமே விஸ்வஜித்னா எல்லாம் விஸ்வத்தையும் ஜெயிச்ச அப்புறம் பண்ற யாகம், அது பண்ணிட்டு எல்லாத்துமே தன்னோட லோகங்கள்கிட்ட நம்மளோட பிரஜைகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுறான். எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கையில ஒரு பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு அவர் வெளியில வந்துடுறான். இப்போ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து கடிச்சு எல்லாரும் ரொம்ப இதான் சொல்லணும், நம்ம ராஜா எவ்வளவு நல்லவன், எல்லாத்தையுமே கொடுத்துட்டான், தானத்துக்கு கொடுத்துட்டான். ரகு இது கேட்டுட்டு கேட்கிறாரா, என்ன பேசிட்டு கேள்வின்னா, எங்க ராஜா மாதிரி ஒரு தானம் தர்மம் பண்ற ஒருத்தர் உலகத்திலேயே இல்ல, அவர் அவ்வளவு நல்லவர் அப்படிங்கிற. அதுக்கு அவர் சொல்றாராம், ரகு ஒண்ணுமே கொடுக்கலையே. சொல்ல, என்ன பேசுற நீங்க ராஜா பத்தி, எங்க ராஜா பத்தி எப்படி நீங்க எல்லாம் பேசுறான், அவர் தன்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு அப்படின்னா. அவர் சொல்றாராம், இந்த ராஜாட்ட போய் கேளுங்க, அவர் உலகத்துல வரைச்சே எதை கொண்டு வந்தார், ஒன்னும் வெறும் கையோட தானே வந்தார். இப்ப என்ன அவரோட இருந்ததுன்னு அவர் கொடுத்துட்டார், எது உலகத்தோட அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு கர்மயோகி. நம்மளது இல்லை, இது உலகத்தோடு இந்த உலகத்தோட போட்டும் உலகத்துக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னு கொடுத்து அதுக்கான இருக்கிற கர்மங்கள் பண்றது அது யக்னம். அதுக்காக ஒரு நெருப்பு வச்சுன்னு ஹோமம் பண்ணிட்டு அது யாகம் பண்றது அது மட்டும் யக்னம்னு இல்லை. தனக்குன்னு இல்லாம பிறருக்காக பண்றது அது யாகம். அந்த யாகம் பண்ணோம், அந்த யாகம் பண்ணனா அந்த யாகத்தை தவிர பாக்கி எல்லா யாகங்களும்
லோகோயம் கர்மபந்தனஹ. அந்த ஒரு இது நமக்கு தான், ஒரு மனுஷ ஜென்மனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இது, அந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அது நம்மளாலதான் அது பண்ண முடியும். லோகத்துல இருந்து எடுத்துன்னு லோகத்துக்கே திருப்பி கொடுக்கறது. ஆனா நம்மளாலதான் அதையும் பண்ண முடியும், நமக்கே எடுத்துட்டு பண்றதும். சோ எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதான் சையம்யா, சையமி அப்படின்னு. மனசு பக்குவம் வரணும். யார் தனக்காக எடுத்துக்காம இன்னொருத்தருக்காக கர்மங்கள் பண்றாரோ அவருக்கு இந்த பந்தங்கள்லாம் கிடையாது. பந்தங்கள் கிடையாதுன்னா என்ன? பந்தம் இல்லைன்னா என்ன? நெக்ஸ்ட் லிபரேஷன், விடுதலை, மோட்சம். மோட்சம் கிடைக்கணும்னா கர்ம பந்தங்கள் இருக்கக்கூடாது, எதுக்குமே ஒரு பந்தம் இருக்கக்கூடாது. இந்த பந்தங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னா எல்லா கர்மங்களும் யஜ்ஞம் மாதிரி பண்ணணும். ததார்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. முக்த சங்க, சங்கனா பிணைப்பு, முக்த சங்கனா பிணைப்பு இல்லாமல், இது எந்து அப்படின்னு இல்லாம பண்ணணும். எந்த இல்ல அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவோம். தனக்காக பண்ணல அப்படின்னு ஒரு ஒரு சமாச்சாரம் வந்ததுனாலே அது இன்னொருத்தருக்காக பண்றது தானே ஆகும். இன்னொருத்தருக்காக பண்றதுன்னா அது யாகம். இந்த யாகம் பண்ணாலே நமக்கு கர்மபந்தங்கள் போயிட்டு, கர்மபந்தங்கள் போயிட்டா நமக்கு விடுவிப்பு கிடைச்சு, விடுவிப்பு கிடைச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும். சோ இன்னொருத்தருக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு இது பண்றச்சு நம்ம தர்மத்தை வழியில பார்த்துதான் பண்ணுவோம். நமக்காக பண்றச்சுதான் சம்டைம் நம்ம அதர்ம வழியை பார்ப்போம். இன்னொருத்தருக்காக பண்றச்சு நம்ம அதர்மம் பண்ணுவோமா மாட்டோம். இது நல்லதுதான், அதனாலதான் நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணுவோம். தர்மங்கிறதுக்கு எது நல்லது இல்லையோ அது பண்றதுதான் தர்மம். சோ நம்ம இன்னொருத்தருக்காக ஒருத்தர் கொலை பண்ண மாட்டோம். நமக்காக வேணா இன்னொருத்தரை கொலை பண்ணுவோமா இருக்கும், நமக்காக நம்ம திருடுவோமா இருக்கும், நமக்காக நம்ம ஏதாவது பொய் சொல்லுவோமா இருக்கும். இன்னொருத்தருக்காக நம்ம பண்ண மாட்டோம். சோ நமக்காக பண்ணல, இன்னொருத்தருக்காக பண்றோம் அப்படின்னா அது தர்ம வழிதான். சோ நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த முக்த சங்க, நமக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல, நமக்குன்னு ஒரு பிணைப்பு இல்ல அப்படின்னு ஒரு கர்மம் பண்ணானா நமக்கு இந்த பந்தங்கள்ல இருந்து விடுவிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த கர்மங்கள் நம்ம கர்மங்களோட பண்றதுனால நமக்கு இந்த பந்தங்கள் வருது இல்ல. அந்யாத்திர கர்மம், அந்யாத்திர கர்மம் நமக்காக பண்ற கர்மங்கள், ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோட பண்ற கர்மங்கள், அந்த மாதிரி கர்மங்களோட தான் நமக்கு பந்தங்கள் வரும். அஜ்ஞாத்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தன. லோகோயம் கர்மபந்தன எதோட நம்ம கர்மங்கள் நம்ம பந்தங்கள் வரும்னா யஜ்ஞார்த்தாத், யஜ்ஞத்துக்காக பண்றதை தவிர, அத்திர அதை தவிர இதெல்லாம் பண்றோமோ அதனால நமக்கு கர்ம பந்தங்கள் லோகத்தோட வந்துடும். அதனால எதை பண்றோமோ தனக்கு பண்றோம் அப்படின்னு ஒரு, தனக்காக பண்றோம் அப்படின்னு ஒரு இது வச்சுக்காம இன்னொருத்தருக்காக பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது யாகம், அது ஒரு கர்த்தவியம், நம்மளோட டியூட்டி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றச்சே நல்லதுதான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றச்சே நமக்கு இந்த கர்ம பந்தங்கள் வராது பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 10வது 11வது ஸ்லோகம் ரெண்டு சேர்ந்து எடுத்துன்னு அதோட மீனிங்ஸ்க்கு போகலாம். 10வது ஸ்லோகம். சஹயஜ்ஞாः பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். சஹ உடன், யக்ஞா யாகம், பிரஜா மனிதர்கள், சிருஷ்டுவா உருவாக்கப்பட்டு, புரக முதலில் பழங்காலத்தில், உவாச்ச கூறப்பட்டு,
பிரஜாபதிஹி பிரம்மன் பிரஜாபதி அனேன அதனால் பிரசவிஷ்யத்வம் செழிப்பாகும் ஏஷக இவை வஹ உனக்கு அஸ்து ஆகும் இஷ்டகாமது இஷ்டங்களை நிறைவேற்பவர். யாகத்தில் முதலில் பிரஜாபதி மனிதர்களை உருவாக்கினார். இந்த யாகங்களினால் எல்லோருக்கும் செழிப்பு உண்டாகி இஷ்டங்களை நிறைவேற்றுவராகட்டும் என்று கூறினார். பார்க்கலாம். சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா சஹ யஜ்ஞா யஜ்ஞா யா மேல ஆகாத் கொடுத்து யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா பிரஜா சிருஷ்ட்வா பிரஜாக்கு அப்புறம் விசர்க இருக்கு. பிரஜா சிருஷ்ட்வா ஷிட்வா மூணு ஜாயிண்ட் ஆகுது. சிருஷ்ட்வா சுருஷ்ட்வா இல்ல சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி புரோவா ரோவா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். சப்ரஜா ச மேல் ராகாத் சப்ரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் அனேன ந மேல் ராகாத் கொடுத்து பிரசவிஷ்யத்வம் विश्य वी में लगा यध्वम य में लगा यध्वम ने निर्तला और यध्वमेश यध्वमेश इम्मंड ये सेत சொல்லலாம். अनेन प्रसविष्यध्वमेश मेषवोस्त्विष्ट मेषवोस्त्वी इसित्वी மூணு இருக்கு. ஓஸ்த்விஷ்ட வி மேல் ராகாத் கொடுத்து ஓஸ்த்விஷ்ட காமதுக் கா நெடில் எழுத்து மதுக் எல்லாமே குறில் எழுத்துக்கள். ஸ்லோகம். சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வமேஷ ஓஸ்த்விஷ்ட காமதுக். ஸ்லோகத்துக்கு போலாம். 11வது ஸ்லோகம். देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ. देवान् देवर्गळ பாவயந்து திருப்திப்படுத்துதல் அனேன இவையால் தே அந்த தேவா தேவர்கள் பாவயந்து திருப்திப்படுத்துவார் வஹ உன்னை பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் பாவயந்தா திருப்திப்படுத்தி ஸ்ரேயஹ மிகச்சிறந்த பரம் பரமநிலை அவாப்ஸ்யத்தஹ அடைவார். உங்கள் யாகங்களால் தேவர்கள் திருப்தியாகி உன்னை திருப்திப்படுத்துவார். ஒருத்தருக்கொருத்தர் திருப்திப்படுத்தி மிக சிறந்த பரமநிலையை அடைவார். பார்க்கலாம். தேவான் பாவயதானேன தேவான் தேவா ரெண்டுமே எழுத்து வான் வா மேல ஆகாத் கொடுத்து வான் பாவயதானேன வயதா தான் எழுத்து நே நெடில் எழுத்து தானேன தே தேவா பாவ தே தேவா பா எல்லாமே நெடில் எழுத்துக்கள். வயந்து வஹ யந்து ய மேல் ஆகாத் கொடுத்து யந்து வஹ परस्परं भावयन्तः परस्पर में लगा परस्परं भावल भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ श्रेयः य कपरम विसर्ग இருக்கு. யப் பரமவாப்ஸ்ய வாப்ஸ்ய இப்ப மூணு இருக்கு. வாப்ஸ்ய த அது யத மூணு ஸ்லோகம்.
देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः பிரஜாபதிஹி பிரம்மன் சொல்ற பிரம்மன் தான் பிரஜாவோட பதி பிரஜானா எல்லா உயிரினங்கள் பதிஹி அதோட லார்டு மாஸ்டர் பிரஜாபதிஹி பிரம்மன் வந்து யஜ்ஞம் மூலம் இந்த பிரஜைகளை சிருஷ்டி கொடுத்தார் அப்படின்னு புரோவாச்சா பழங்காலத்துல இருந்து உவாச்சா சொல்லியிருக்கா. ரொம்ப பழமை காலத்துல முதல்ல பிரம்மா மனுஷனை படைச்சிருக்கார். படைச்சிட்டு யாகங்கள் பண்றதுக்கு கர்மங்கள் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு சம புத்தியை கொடுத்திருக்கார். அந்த புத்தி சரியான விஷயத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா எது எது சரியான விஷயம் எது கெட்ட விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு புத்தியை யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா சரியான காரியங்கள் நடக்கும். அந்த சரியான காரியங்கள் பண்ணானா மோட்சம் கிடைக்கும். பிரஜா அப்படிங்கிறது இதுல சொல்லுங்க யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா. பிரஜான்னா எல்லாம் உயிரினங்கள் எல்லாமே உண்டு. தேவர்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், நம்ம மனிதர்களா இருக்கட்டும், வேற பசு பக்ஷி எல்லாம் இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், எல்லாமே பிரஜா. பட் மனிதருக்கு தான் அந்த புத்தி யூஸ் பண்ணி எது நல்லது எது கெட்டதுங்கிறது ஒரு யாகம் பண்றதுக்கு மனிதருக்காக தான் முடியும். அதனால இங்க பிரஜாங்கிறது மனிதர்களை குறிக்க. இந்த கர்மயோகம் புராதன புரோவாச்ச காலங்காலமா இந்த கர்மயோகங்கள் நடக்கிறது. புரோவாச்சா பிரஜாபதி. யஜ்ஞங்கிறது எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி எதெல்லாம் பண்றோமோ எல்லாமே யாகங்கள் தான். எதெல்லாம் பண்றோங்கிறது இந்த சாஸ்திரத்துல என்ன கொடுத்துருக்கு, என்ன சொல்லியிருக்கோ, எது பண்ண சொல்லியிருக்கோ அந்த பண்றதுதான். அதெல்லாம் தான் யாகங்கள். எதெல்லாம் நமக்கு நியமித்திருக்கோ, நியமமா எது வந்திருக்கோ அந்த கர்மங்கள் பண்றதுதான் யாகங்கள். எல்லாமே யாகங்கள். இந்த மாதிரி யாகங்கள் பண்றது நம்மளோட கர்த்தவியம். அது பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னு தான் பகவான் வந்து பிரம்மன் நம்மள சிருஷ்டிச்சிருக்கார். அனேன பிரசவிஸ்ய வமேஷ ஓஸ்தித்வ காமதுக். இந்த மாதிரி அனேன ஆதலால் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். சிருஷ்ட காமதுக். காமதுக்னா நமக்கு இருக்கிற எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பா. இன்னும் எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு பிணைப்போட பார்த்தோம்னா அது எல்லாம் நம்மளோட காமங்களோ அதெல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்க சொல்லல. காமதுக் இந்த யாகங்கள் பண்றதுக்கு உனக்கு எதெல்லாம் தேவையோ, நீ எதெல்லாம் விரும்புறியோ இந்த யாகம் பண்றதுக்கு அதெல்லாம் கொடுத்திருக்கோம். அர்ஜுனன் வந்து தன்னோட கர்த்தவியம் பண்றதுக்கு பண்ணாம இருக்கிறதுக்காக பார்த்துருந்தாரு. விட்டுட்டு ஓடி போயிடலாம் யுத்தத்தை. பகவான் சொல்றார், சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனே தான் சொல்லியிருக்காரு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கொடுத்திருக்கேன், நீ உன்னோட கர்த்தவியம் நீ பண்ணணும். அப்பதான் அவனுக்கு செழிப்பு கிடைக்கும்.
ஒரு பிணைப்பில்லாம எது பண்றோமோ அதை பண்ணோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதைதான் திருப்பி திருப்பி சொல்றார். அதெல்லாம் இந்த இஷ்ட காம அப்படிங்கிறது நம்மளோட காமத்துக்குனால இருக்கிற இஷ்டங்கள்னு இல்லை. இந்த இந்த யாகங்கள் பண்றதுக்காக எதெல்லாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பிரம்மன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல தேவான் பாவயத்தானேன, தேவர்கள், தேவர்கள்லாலும் நம்ம மாதிரி மனிதர்கள் தான் வாழும், நம்மள மாதிரிதான் வாழும். அவளுக்குள்ளயும் நமக்குள்ள எப்படி ஒரு பகவானோட ஒரு துளி நமக்குள்ள இருக்கோ அது மாதிரி பரமாத்மா. ஆனா அவ வந்து அந்த அந்த லோகத்துல இருக்க, சொர்க்க லோகத்துல இருக்க. நம்ம தான் நம்மள மாதிரிதான் நல்ல நல்ல காரியங்கள் பண்ணி அவ வந்து ஒரு தேவ பதவியை அவளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரிதான் அக்னி தேவன், வாயு தேவன், எல்லாத்துக்கும் ஒரு தேவர்கள் அப்படின்னா ஒருத்தர் இருக்காருன்னு இல்லை, அது ஒரு பதவி. அந்த பதவிக்கு ஒரு தேவன் வந்தார். பிரம்மா வந்து தேவ பாவயத்தானேன, தேவர்களை திருப்தி பண்றதுக்கு கர்த்தவியங்களை பண்ண, தன் தன் கர்மங்களை பண்ணாலே நம்மளோட பரம நிலையே நமக்கு கிடைக்கும். ஸ்வே ஸ்வே கர்மண்ய பிரத சம்சித்தில் லபத்தே நர, 18வது அத்தியாயத்துல சொல்லிருக்க. தன் கடமைகளில் ஈடுபட்டு மனிதர் தன் சம்சித்தியம் லபத்தே, தன்னோட பரிபூர்ண நிலை அடைவார். தன்னோட கர்மங்களை பண்ணும். தேவான் பாவயத்தானே, தேவர்களுக்காக பண்றோம். தே தேவா பாவயந்துவஹ. இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டுல செடி இருக்கு, பூக்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அது தானாவே பூ எல்லாம் கொடுக்கும். ஆனா அதுக்கு நம்ம இன்னும் நல்லா பார்த்துட்டோம்னா நல்ல பூ, நிறைய காய்களோட அது நல்லா வரும், செழிப்போட வரும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்ம கர்மங்களை இன்னும் நல்லா பண்ணியிருந்தோம்னா, யாகம் மாதிரி தேவர்களுக்கு பண்ணோம்னா அந்த தேவர்கள் நமக்கு தேவர்களை திருப்திப்படுத்தும். அப்படின்னா அந்த தேவர்களும் நமக்கு திருப்திப்படுத்துவா. தேவர்கள் கையில தான் இந்த அக்னி, காற்று, மழை எல்லாமே அவர் கையால இருக்கு. அவள் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பா. நம்ம அந்த கர்மங்களை பண்ணா அவளை திருப்திப்படுத்த பண்ணோம்னா அவ நமக்கு திருப்தி கொடுப்பா. பரஸ்பரம் பாவயந்த, ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்திப்படுத்தணும். அப்ப சைக்கிள் நல்லா நடக்கும். அதுக்காக நீ கொடுத்தா நான் பண்ணுவேன் நான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம கடையில போறச்ச, நம்ம சாமான் வாங்குறச்ச நல்ல கடைக்காரன் இருந்தானா அவன் சாமான் நமக்கு ஏதாவது வச்சிருவான். நீ முதல்ல பணத்தை அப்புறம் தான் சாமான் வைப்போம் அப்படின்னு இல்லை, அவன் சாமான வச்சிருவான். நீங்க பணத்தை கொடுப்பீங்க, அந்த சாமான எடுத்துன்னு போ. நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா 2 பேரும் அப்படியே முடிச்சுட்டு இருப்போம். அந்த ஒரு நமக்குள்ளே தெரியறது அது. அந்த கடைக்காரனுக்கு கடைக்காரன் எல்லாருக்கும் ஏதாவது வைப்பாங்க. ஏன்னா அது அவனோட டியூட்டி, இது நம்மளோட ரைட்டு. வாங்குறது நம்மளோட ரைட்டு, அது அவனோட டியூட்டி நம்ம கொடுக்கறது. நீ கொடு அப்புறமா நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு நம்மளும் யோசிக்கிறது இல்ல. நீ பணம் கொடு அப்புறமா தான் சாமான் உனக்கு ஏதாவது வைப்பேன்னு அவனும் யோசிக்கிறது. பரஸ்பரம் பாவயந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிதான் தேவர்களை நம்ம திருப்திப்படுத்தினோம்னா அவ நமக்கு திருப்திப்படுத்தும். நம்ம வந்து நம்மளோட ரைட்ஸ் இது, எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூட்டி நம்ம பண்ணாம இருந்தோம்னா அப்ப நடக்காது. இப்ப நம்ம கவர்மெண்டே நம்ம எதுக்கு திட்டுறோம்னா அவ வந்து அவளோட ரைட்ஸ் சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கிற டாக்ஸஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிடுறா. ஆனா அவளோட கர்த்தவியம் நமக்கு சேவை பண்றது, அது பண்றது இல்ல. அதனாலதான் அழிவு வருது அவன். அது பாவம் எந்த பரஸ்பரம் பாவம் எந்த
எந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நல்லா நீடிச்சுண்டு ஒரு நல்ல ஒரு ஆதரவோட இருக்கு, அவ டியூட்டி அவ ஒழுங்கா பண்ணானா, அப்ப பகவான் நம்ம வந்து நீ ஏன் டாக்ஸ் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல. நம்மளும் கொடுத்துடணும். நம்ம பணத்தை எடுத்துட்டு நீ ஒண்ணும் பண்ணல அப்படிங்கறது தான் நமக்கு கோவம் வருது. அந்த மாதிரிதான் பரஸ்பரம் பாவம். நான் உன்னை திருப்திப்படுத்துறேன், நீ என்ன திருப்திப்படு. ஸ்ரேய பரமவாப்சியத. இந்த மாதிரி பண்ணணும். ஸ்ரேயம் பரமவாப்சியத. மிகச்சிறந்த பரமமான நிலை நமக்கு கிடைக்கும். So, பகவான் என்ன சொல்றேன்னா, நம்ம கர்த்தவியங்களை ஒரு பிணைப்பில்லாம பண்ணோம்னா, பகவானே சொல்லிருக்க, பிரம்மனே சொல்லிருக்க, தேவர்கள்லாம் நமக்கு எல்லாருமே உலகம் இப்ப நம்ம நிறைய நிறைய பேர் சொல்லுவோம், ஹோல் யூனிவர்ஸ் இஸ் கமிங் டு ஹெல்ப் யூ. நீங்க நீங்க அந்த யூனிவர்ஸே கமிங் டு ஹெல்ப் யூங்கிறது எப்ப சொல்றோம்? நம்ம கர்த்தவியம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த உலகமே நமக்காக பண்ணும். அதான் பரஸ்பரம் பாவம். அந்த மாதிரி நம்மளும் நம்ம கர்த்தவியங்கள் ஒரு யாகமா பண்ணிண்டு, ஒரு பிணைப்பில்லாம பண்ணிண்டு, தேவர்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம், லோகத்துக்காக இன்னொருத்தருக்காக பண்ணானா எல்லாமே நமக்கா அவா நமக்கு பண்ணுவா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். வீட்லயே 2 நிமிஷம் கூட விடலையே.